எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். விஜய் அவர்கள் வெளியில வர்றதுல மக்களே சந்திக்கிறதுல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நெறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக வெளியில வந்திருக்காரு. எவ்வளவு கூட்டத்த பார்த்தீங்களா? இந்த மாரி கூட்டத்த எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால தான் அவர் வெளியில வர்றதுக்கு தவிர்த்தாரு. இனிமேல் வருவாரு. அந்த கூட்டத்துல ஒரு ரசிகர்கள், தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க. பொதுமக்களும் மணிக்கணக்குல அவர் எப்போ வருவாரு, அவர் பேச்ச கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் எல்லோருமே அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வெளியில நடந்தது. வீட்டுக்குள்ள எல்லார் வீட்லயும் விஜயோட நேரலை தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜயோடைய லைவ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் விஜயோட சக்சஸ். விஜய் அவர்களுக்கு கிராண்ட்மாவுடைய சின்ன வேண்டுகோள், விஜய் தம்பி நீங்க நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிங்க உங்க பக்கத்துல வச்சுக்கங்க. இன்னும் நீங்க நல்லா வளருவீங்க. மக்களுக்கு எது நல்லதோ அது செஞ்சீங்கன்னா, மக்கள் என்னைக்குமே உங்க கூடவே இருப்பாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.